Welcome to all. Now we are going to see chapter 1 set language exercise 1.5 question number 3, 4 and 5. Question number 3 set A க்கு வந்து ரூல் வந்து கொடுத்திருக்காங்க, set B க்கு வந்து ரூல் வந்து கொடுத்திருக்காங்க, set C க்கு எல்லா எலிமெண்ட்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. 3 sets கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க, distributive property of union over intersection வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. A union B intersection C equal to A union B intersection A union C அப்படிங்கிறத வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கிற கிவன் செட்ஸுக்கு எலமெண்ட்ஸ் வந்து ஃபைன் பண்ணணுமா, ஏக்கும் பிக்கும் சிக்கு எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ செட் ஏக்கான எலமெண்ட்ஸ் வந்து என்ன வரும்னா -1 0 1 2 3 4. ஏன்னா எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஜர்னு சொல்லிட்டாங்க, அது வந்து கிரேட்டர் தென் -2ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கிரேட்டர் தென் -2னா -1 வருமா, -1 0 1 2 3 4. ஏன்னா அப் டு 4 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அப் டு 4 வரைக்கும் வரும். அடுத்தது செட் பியோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5. ஏன்னா எக்ஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர்னு சொல்லிட்டாங்க. எக்ஸ் வந்து எது வரைக்கும் ஹோல் நம்பருங்கனால ஸ்டார்டிங் வித் 0 அப் டு 5 வரைக்கும். ஏன்னா எக்ஸுங்கிறது கிரேட்டர் தென் லெஸ் தென் ஆர் ஈக்குவல்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப் டு 5 வரைக்கும் வரும். செட் சிக்கான எலமெண்ட்ஸ் கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, -4 -1 0 2 3 4. இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது எல்ஹெச்எஸ் பார்ட். எல்ஹெச்எஸ் பார்ட்டில் ஃபஸ்ட்டு எதை ஐடென்டிஃபை பண்ணோம், ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய பி இன்டர்செக்ஷன் சி செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். செட் பியோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5. இன்டர்செக்ஷன் செட் சியோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -4 -1 0 2 3 4. இப்போ ரெண்டு செட்டோட இன்டர்செக்ஷன்னா ரெண்டு செட்லேயும் இருக்கக்கூடிய காமனான எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். இங்கே 0ங்கிற எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்லேயுமே இருக்கா, அப்போ 0ங்கிற எலமெண்ட் பி இன்டர்செக்ஷன் சியில் வருமா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2ங்கிற எலமெண்ட்டு 3ங்கிற எலமெண்ட்டு 4ங்கிற எலமெண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்லேயுமே இருக்குது 2 3 4. அப்போ பி இன்டர்செக்ஷன் சியில் இந்த 3 எலமெண்ட்ஸ் வருமா 2 3 4. வேறு எந்த எலமெண்ட்டுமே ரெண்டு செட்லேயும் காமனாக இல்லை. அப்போ பி இன்டர்செக்ஷன் சிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 2 3 4. அடுத்தது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதை வந்து செட் ஏ கூட யூனியன் பண்ணணும். அப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. செட் ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -1 0 1 2 3 4 யூனியன் செட் பி இன்டர்செக்ஷன் சியோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 2 3 4. இப்போ ரெண்டு செட்டை யூனியன் பண்ணணும்னா ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ஒன்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ எழுதும்போதே ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாம். -1 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்போ அதை எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 0ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்லேயுமே இருக்குது, இப்போ ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். அடுத்தது 1ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்போ அந்த எலமெண்ட் எழுதிக்கலாம். அடுத்தது 2 3 4 அந்த எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்லேயுமே இருக்குது 2 3 4ங்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். அப்போ 2 3 4. அப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சியோட செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -1 0 1 2 3 4 ஐடென்டிஃபை பண்ணியாச்சா. இது வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன், எல்ஹெச்எஸ் பார்ட். நெக்ஸ்ட் வந்து ஆர்ஹெச்எஸ் பார்ட் ஐடென்டிஃபை பண்ணுமா. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய ஏ யூனியன் பி செட்டோட எலமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணும். செட் ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா -1 0 1 2 3 4 யூனியன் செட் பியோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5. ரெண்டு செட்டு யூனியன் பண்ணோன்னா ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை கம்பைன் பண்ணி எழுதணும். ரிப்பீட்டேஷன் இருந்ததுன்னா அதை ஒன்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். அந்த எலமெண்ட்டை -1 அப்படிங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்போ ஏ யூனியன் பியில் அந்த எலமெண்ட் வருமா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 0ங்கிற எலமெண்ட் வந்து 2 டைம்ஸ் இருக்குது, 1ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது, 2ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது, 3ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது, 4ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் இருக்குது. அப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் மட்டும் எடுத்துக்கலாமா. இப்போ 0 1 2 3 4
அடுத்தது 5ங்கிற எலமெண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏ யூனியன் பியில் இந்த எலமெண்ட் வரும். இப்போ ஏ யூனியன் பியோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது செகண்ட் ப்ராக்கெட் வந்து ஏ யூனியன் சி செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணும். செட் ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா -1 0 1 2 3 4 யூனியன் செட் சியோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா -4 -1 0 2 3 4 ரெண்டு செட்டை யூனியன் பண்ணோன்னா ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். ரிப்பீட்டேஷன் எலமெண்ட் வந்ததுன்னா ஒன்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எழுதும் போதே ஆர்டர் வைஸ் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த எலமெண்ட் வரும் -4. இப்போ -4ங்கிறது ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏ யூனியன் சியில் இந்த எலமெண்ட் வரும். அடுத்து -1ங்கிற எலமெண்ட்டு 0ங்கிற எலமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட்லேயுமே இருக்குது. அப்போ ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். அப்போ -1 0. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா +1ங்கிற எலமெண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஏ யூனியன் சியில் அந்த எலமெண்ட் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 3 4 இந்த எலமெண்ட் 3 எலமெண்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட்லேயுமே இருக்குது. அப்போ ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். 2 3 4. அப்போ ஏ யூனியன் சி செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ ரெண்டு செட்டோடைய இன்டர்செக்ஷன் வந்து ஐடென்டிஃபை பண்ணணுமா? இப்போ ஏ யூனியன் இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஏ யூனியன் பி அப்படிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா -1 0 1 2 3 4 5 இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா -4 -1 0 1 2 3 4 இன்டர்செக்ஷன்னா ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய காமனான எலமெண்ட்ஸ் மட்டும்தான் எடுத்து எழுதணும். -1ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட்லேயுமே இருக்குது. அப்போ அந்த எலமெண்ட் எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 0ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட்லேயுமே இருக்குது. அப்போ அந்த எலமெண்ட் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்தது 1ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட்லேயுமே இருக்குது. அப்போ அந்த எலமெண்ட் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து 2ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட்லேயுமே இருக்குது. அப்போ அந்த எலமெண்ட் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து 3ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட்லேயுமே இருக்குது. அந்த எலமெண்ட் எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து 4ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட்லேயுமே இருக்குது. அப்போ அந்த எலமெண்ட் எடுத்து எழுதிக்கலாம். வேறு எந்த எலமெண்ட்டும் காமனாக இல்லை. அப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி அப்படிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோமா? -1 0 1 2 3 4 இது வந்து RHS பார்ட்டு. இப்போ இது ஈக்குவேஷன் 2ன்னு வந்து எடுத்துக்கிறோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 it is verified that A union B intersection C equal to A union B intersection A union C. வெரிஃபை பண்ணியாச்சா? Question 4. Verify A union B intersection C equal to A union B intersection A union C using Venn diagram யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூனியன் ஓவர் இன்டர்செக்ஷன் வந்து வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க வென் டயக்ராம் யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்ஹெச்எஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராக்கெட் பி இன்டர்செக்ஷன் சிக்கான வென் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணோம். இது செட் ஏக்கான சர்க்கிள், இது செட் பிக்கான சர்க்கிள், இது செட் சிக்கான சர்க்கிள். பி இன்டர்செக்ஷன் சினா பி சர்க்கிளும் சி சர்க்கிளும் எங்கே காமனாக இன்டர்செக்ட் ஆகுது, ரெண்டுக்கும் காமனான போர்ஷன் எது அப்படின்னு பார்க்கணும். இந்த ப்ளூ கலரில் ஷேட் பண்ணியிருக்கோமா, இந்த போர்ஷன் தான் பி இன்டர்செக்ஷன் சி. நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன் கூட சர்க்கிள் ஏவை ஃபுல்லாக ஷேர் பண்ணணும். ஏன்னா ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி தான் நெக்ஸ்ட்டு வென் டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம். இப்போ இது செட் ஏக்கான சர்க்கிள், இது செட் பிக்கான சர்க்கிள், இது செட் சிக்கான சர்க்கிள். இப்போ என்ன பண்ணணும், பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிற இந்த போர்ஷன் கூட சர்க்கிள் ஏவை ஃபுல்லாக சேர்த்து ஷேர் பண்ண போகிறோம். அப்போ எந்த போர்ஷன் ஃபுல்லாக ஷேட் ஆகிருக்கும், இந்த ஏங்கிற சர்க்கிள் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் இந்த பி இன்டர்செக்ஷன் சிங்கிற போர்ஷனில் எக்ஸ்ட்ராவாக இந்த போர்ஷன் இதுவும் ஷேட் ஆகிருக்குமா, ஏங்கிற சர்க்கிள் ஃபுல்லாக ஷேட் பண்ணியிருக்கணும். அப்புறம் பி இன்டர்செக்ஷன் சிங்கிற போர்ஷன், இந்த போர்ஷனில் இங்கே இந்த டயக்ராமில் என்ன ஷேட் ஆகிருக்கு எக்ஸ்ட்ராவா, இந்த போர்ஷன் வந்து ஷேட் ஆகிருக்கா. அப்போ இந்த போர்ஷன் இங்கே ஷேட் பண்ணிக்கணும். அப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சிக்கான ஷேடட் போர்ஷன் வந்து இதுதான். இதை வந்து டயக்ராம் 1ன்னு வந்து எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா RHS பார்ட், அதில் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் ஏ யூனியன் பிக்கான வென் டயக்ராம் ட்ரா பண்ணணும். இது செட் ஏக்கான சர்க்கிள், இது செட் பிக்கான சர்க்கிள், இது செட் சிக்கான சர்க்கிள். ஏ யூனியன் பினா ஏங்கிற சர்க்கிளை ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கணும், பிங்கிற சர்க்கிள் ஃபுல்லாக ஷேர் பண்ணியிருக்கணும். அப்போ எந்த போர்ஷன் ஃபுல்லாக வரும், ஏங்கிற சர்க்கிள் ஃபுல்லாக வரும், பிங்கிற சர்க்கிள் ஃபுல்லாக வருமா. இங்கே ப்ளூ கலர் லைன் ஷேர் பண்ணியிருக்கா, இந்த போர்ஷன் ஃபுல்லாக வருமா.
அடுத்தது செகண்ட் ப்ராக்கெட்டான ஏ யூனியன் சிக்கான வென் டயக்ராம் ட்ரா பண்ணணும். இது செட் ஏக்கான சர்க்கிள், இது செட் பிக்கான சர்க்கிள், இது செட் சிக்கான சர்க்கிள். அப்போ ஏங்கிற சர்க்கிள் ஃபுல்லாக சேட் பண்ணியிருக்கணும், சிங்கிற சர்க்கிள் ஃபுல்லாக சேட் பண்ணணும். ஏன்னா யூனியனா, அப்போ ரெண்டு சர்க்கிளையும் ஃபுல்லாக சேட் பண்ணணும். அப்போ ஏசி இந்த ரெண்டு சர்க்கிளையும் ஃபுல்லாக சேட் பண்ணிக்கணும். இந்த ப்ளூ கலர் லைன் ஷேட் ஆகிருக்கா, ஏங்கிற சர்க்கிள் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு, பிங்கிற சர்க்கிள் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு டயக்ராமையும் இன்டர்செக்ட் போர்ஷன் மட்டும் நம்ம ஷேர் பண்ணணும். இன்டர்செக்ட் போர்ஷன் என்னது, இந்த ரெண்டு டயக்ராம்லேயும் காமனாக ஷேட் ஆகிருக்கிற போர்ஷன் என்ன அப்படிங்கிறத பார்த்து ஷேர் பண்ணணும். இந்த ரெண்டு டயக்ராம்லேயும் காமனாக பாருங்கள், ஏங்கிற சர்க்கிள் ஃபுல்லாக ஷேட் ஆகிருக்கா. அப்போ ஏங்கிற சர்க்கிள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுல்லாக ஷேட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பி இன்டர்செக்ஷன் சியில் இந்த போர்ஷன் இருக்கா, இந்த போர்ஷன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டயக்ராம்லேயுமே இருக்குது. அப்போ இந்த போர்ஷன் எக்ஸ்ட்ராவாக ஷேட் பண்ணிக்கணுமா. அப்போ ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி அப்படிங்கிறதோட வென் டயக்ராம் வந்து இது. அப்போ இதை டயக்ராம் 2ன்னு வந்து எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரம் டயக்ராம் 1 and 2லேருந்து இட் இஸ் வெரிஃபைட் தட் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. கொஷின் நம்பர் 5, செட் ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, செட் பியோட எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அண்டு செட் சியோட எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஸோ தட் ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் ஏ டிஃப்ரென்ஸ் சி அப்படிங்கிற டிமார்கன்ஸ் செட் டிஃப்ரென்ஸ்க்கான லாவை வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்கக்கூடிய கிவன் செட் ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து எழுதிக்கிறோம், செட் பியோட எலமெண்ட்ஸ் எழுதிக்கிறோம், அடுத்து செட் சியோட எலமெண்ட்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்ஹெச்எஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராக்கெட் தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணுமா. இப்போ பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அப்போ செட் பியோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ கமா சி கமா டி கமா ஜி கமா ஐ இன்டர்செக்ஷன் செட் சிக்கான எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ கமா டி கமா இ கமா ஜி கமா ஹெச். ரெண்டு செட்டை இன்டர்செக்ட் பண்ணோன்னா ரெண்டு செட்டில் இருக்கக்கூடிய காமனான எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்து எழுதணும். இப்போ இதில் செட் ஏங்கிறதுல செட் பியில் வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிற எலமெண்ட்டும் செட் சியில் ஏங்கிற எலமெண்ட்டும் காமனாக இருக்குது. அப்போ பி இன்டர்செக்ஷன் சியில் வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிற எலமெண்ட் வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்கா. அப்போ பி இன்டர்செக்ஷன் சியில் டிங்கிற எலமெண்ட் வருமா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜிங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு செட்லேயுமே காமனாக இருக்குது. அப்போ பி இன்டர்செக்ஷன் சியில் ஜிங்கிற எலமெண்ட் வந்துடுமா. அப்போ பி இன்டர்செக்ஷன் சியில் வேறு எந்த எலமெண்ட்டும் காமனாக இல்லை. அப்போ பி இன்டர்செக்ஷன் சியோட எலமெண்ட்ஸ் ஏ கமா டி கமா ஜி ஐடென்டிஃபை பண்ணிட்டோமா. நெக்ஸ்ட்டு செட் ஏ கூட இதுக்கான செட் டிஃப்ரென்ஸாக ஐடென்டிஃபை பண்ணும். அப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி செட் ஏக்கான எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பி கமா சி கமா இ கமா ஜி கமா ஹெச். டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் சிக்கான எலமெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோமா ஏ கமா டி கமா ஜி. ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் சினா செட் ஏல மட்டும் அந்த எலமெண்ட் இருக்கணும், பி இன்டர்செக்ஷன் சியில் அந்த எலமெண்ட் வந்து இருக்கக்கூடாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பிங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செட் ஏல மட்டும் இருக்கா. அப்போ அந்த எலமெண்ட் எழுதிக்கலாமா. அடுத்தது சிங்கிற எலமெண்ட் செட் ஏல மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த எலமெண்ட்டையும் எழுதிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஈங்கிற எலமெண்ட்டு செட் ஏல மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த எலமெண்ட் எழுதிக்கலாம். ஜிங்கிற எலமெண்ட் வராது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஜிங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பி இன்டர்செக்ஷன் சிலேயே இருக்குது. அப்போ அந்த எலமெண்ட் வந்து வராது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏங்கிற செட்டில் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த எலமெண்ட் எழுதிக்கலாம். அவ்வளோதான், வேறு எந்த எலமெண்ட்டுமே செட் ஏல பேலன்ஸ் இல்லை. அப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பி இன்டர்செக்ஷன் சி அப்படிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பி கமா சி கமா இ கமா ஹெச். இந்த எல்ஹெச்எஸ் பார்ட்டை ஈக்குவேஷன் 1ன்னு வந்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஆர்ஹெச்எஸ் பார்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுமா. அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் ஏ டிஃப்ரென்ஸ் பிக்கான செட் எலமெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். செட் ஏக்கான எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பி கமா சி கமா இ கமா ஜி கமா ஹெச். டிஃப்ரென்ஸ் செட் பிக்கான எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏ கமா சி கமா டி கமா ஜி கமா ஐ. ஏ டிஃப்ரென்ஸ் பினா செட் ஏல அந்த எலமெண்ட் இருக்கணும், ஆனால் செட் பியில் அந்த எலமெண்ட் இருக்கக்கூடாது. அப்போ பிங்கிற எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா செட் ஏல மட்டும்தான் இருக்குது, பியில் இல்லை. அப்போ அந்த எலமெண்ட் ஏ டிஃப்ரென்ஸ் பியில் எழுதிக்கலாமா.
அடுத்தது சிங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் பியில் இருக்குது, அப்போ அந்த எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வராது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஈங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஏல மட்டும்தான் இருக்குது, அப்போ அந்த எலமெண்ட் ஏ டிஃப்ரென்ஸ் பியில் எழுதிக்கலாம். அடுத்தது ஜிங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் பியில் இருக்குது, அப்போ அந்த எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வராது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ங்கிற எலமெண்ட் செட் ஏல மட்டும்தான் இருக்குது, அப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பியில் அந்த எலமெண்ட் எழுதிக்கலாம். அப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பிக்கான எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி கமா இ கமா ஹெச். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ராக்கெட்டான ஏ டிஃப்ரென்ஸ் சி அப்படிங்கிற செட்டோட எலமெண்ட்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். செட் ஏவோட எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி கமா சி கமா இ கமா ஜி கமா ஹெச். டிஃப்ரென்ஸ் செட் சிக்கான எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏ கமா டி கமா இ கமா ஜி கமா ஹெச். ஏ டிஃப்ரென்ஸ் சினா செட் ஏல அந்த எலமெண்ட் இருக்கணும், செட் சியில் அந்த எலமெண்ட் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இந்த செட்டில் வரும். அப்போ பிங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஏல மட்டும்தான் இருக்குது, சியில் இல்லை. அப்போ ஏ டிஃப்ரென்ஸ் சியில் அந்த எலமெண்ட் வருமா? அடுத்து சிங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஏல மட்டும்தான் இருக்குது, சியில் இல்லை. அப்போ அந்த எலமெண்ட் ஏ டிஃப்ரென்ஸ் சியில் வருமா? ஈங்கிற எலமெண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செட் சியில் இருக்குது, அப்போ அந்த எலமெண்ட் வராது. ஜிங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் சியில் இருக்குது, அப்போ அந்த எலமெண்ட் வராது. ஹெச்ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் சியில் இருக்குது, அப்போ அந்த எலமெண்ட் வராது. அப்போ ஏ டிஃப்ரென்ஸ் சிக்கான எலமெண்ட்ஸ் பி கமா சி. இப்போ இந்த ரெண்டு செட்டோட எலமெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அடுத்தது இந்த ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணி எழுதணும். அப்போ ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் ஏ டிஃப்ரென்ஸ் சி. ஏ டிஃப்ரென்ஸ் பிக்கான எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி கமா இ கமா ஹெச் யூனியன் ஏ டிஃப்ரென்ஸ் சிக்கான எலமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பி கமா சி. இப்போ இது ரெண்டையும் யூனியன் பண்ணி எழுதுனா ரெண்டில் இருக்கிற எலமெண்ட்ஸையும் கம்பைன் பண்ணி எழுதணும். ரிப்பீட்டட் எலமெண்ட்ஸ் வந்துன்னா மட்டும் ஒன்ஸ் மட்டும் எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்லையுமே இருக்குது, அப்போ ரிப்பீட்டேஷன் அவாய்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் மட்டும் எழுதிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிற எலமெண்ட் ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்போ அந்த எலமெண்ட் எழுதலாம். அடுத்தது ஈங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்போ அந்த எலமெண்ட் எழுதிக்கலாம். அடுத்தது ஹெச்ங்கிற எலமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் மட்டும்தான் இருக்குது, அப்போ அந்த எலமெண்ட் எழுதிக்கலாம். நீங்கள் எப்பயுமே ஒரு செட்டை கம்பைன் பண்ணி எழுதும்போது நீங்கள் ஆர்டர் வைஸ் சீக்வன்ஸாக எழுதிக்கோங்க. லெட்டர்ஸாக இருந்த ஆல்ஃபபெட்ஸாக இருந்ததுன்னா ஆல்ஃபபெட் ஆர்டரில் எழுதுங்க, நம்பர்ஸாக இருந்ததுன்னா நம்பர்ஸோட சீக்வன்ஸ் ஆர்டரில் எழுதுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு எலமெண்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கோ வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இதை RHS பார்ட் ஐடென்டிஃபை பண்ணிட்டோமா? இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 it is verified that A difference B intersection C equal to A difference B union A difference C. வெரிஃபை பண்ணியாச்சா?